கோவை விமான நிலையத்துல ம். மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குல ம். கோயம்புத்தூர் மகிழா நீதிமன்றம் டி கருப்பசாமி சதீஷ் டி காளீஸ்வரன் அந்த அமர்வு வாழ்நாள் முழுவதும் மூவருக்கும் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. ம். அதே மாதிரி நீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்குல சொல்றீங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்குல அதாவது 6 மாதத்துல தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறோம். ம். இதே யார் மாதிரி அந்த ஞானசேகரன்? யார் அந்த ஞானசேகரன்? பொள்ளாச்சி யார் அந்த ஞானசேகரன்? சொல்லுங்க. அதே போல இது யார் அந்த விமானத்தில் பறக்கும்போது விமான பணிப்பெண் கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு இப்போ ஒரு திமுக நிர்வாகி மேல ஒரு குற்றச்சாட்டு. திமுக நிர்வாகின்னு நீங்க திமுகவை திமுக சேர்ந்தவர். நிர்வாகின்னு திமுக நீங்க சேர்ந்தவர். இப்ப சொல்லக்கூடாது. நான் உங்க மேல கேஸே போடுவேன். திமுக நிர்வாகி கிடையாது. திமுகவை சேர்ந்தவர் தான். திமுக சேர்ந்தவரா இன்னைக்கு இன்னைக்கு அவர் திமுகல இருக்காரா? நீங்க போற போக்குல போற வரவெல்லாம் திமுக நிர்வாகின்னு ஒரு பட்டத்தை சுத்தி இதுக்கு காரணம் திமுக நிர்வாகி தான். திமுக நிர்வாகி அவர் இன்னைக்கு நிலைமைக்கு அவர் திமுக அவர் நிர்வாகி. திமுக நிர்வாகியா இருந்தவரா இல்லையா? இன்னைக்கு நீங்க சொன்னது நீங்க வார்த்தையை பின்வாங்க வேண்டாம். அவர் நான் திமுக வாங்கல, நான் நிர்வாகியா? வாங்கல. திமுக நிர்வாகின்னு இப்ப நீங்க ஒரு வார்த்தை அத்தனை சொன்னீங்க. ஊடகங்களிலும் இன்றைக்கு செய்தி அவர் வந்துச்சு திமுக சார். நிர்வாகியா? அத்தனை நான் ஊடகங்களிலும் செய்தி கேட்பது வந்துச்சு சார். இன்னைக்கு திமுக நிர்வாகியா? அவர் இன்னைக்கு திமுக நிர்வாகியா? நேத்து திமுக நீங்க தான் சொன்னீங்க நிர்வாகியா? திமுக நிர்வாகி. இன்னைக்கு திமுக நிர்வாகியா? திமுக ஆட்சியில யார் குற்றம் செய்தாலும் உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள். சரி. அப்படி பல வழக்குகள் இங்கே எங்களுடைய ஆட்சியில நடைபெற்றிருந்தாலும் பல குற்றங்கள் நடைபெற்றிருந்தாலும் அதற்கான தீர்ப்பு என்பது இன்னொருவர் குற்றமே செய்யக்கூடாத அளவிற்கு அந்த தீர்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி சம்பவத்தில் கூட அதிமுக ஆட்சியில தீர்ப்பு கொடுக்கல. அந்த தீர்ப்பையும் பெற்று கொடுத்தது திமுக ஆட்சியில தான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும்.